24 மூவி சைட் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது CBI 5 அப்படின்ற சூப்பரான ஒரு மலையாள படத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் 2022 வந்திருக்கு. மொத்தம் 5 பார்ட் இருக்கு. 4வது பார்ட் ஏற்கனவே போட்டிருக்கோம். இப்ப பார்க்க போறது 5வது பார்ட். தொடர்ந்து கொலைகள் நடக்குது. இதை விசாரிக்க வந்த போலீஸ் ஆபீசரும் கொல்லப்படுறாரு. இதுக்கெல்லாம் யார் காரணம்? ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா? இன்ட்ரெஸ்டா கொண்டு போயிருப்பாங்க. இப்ப நம்ம படத்துக்குள்ள போவோம். ஸ்டார்டிங் சீனே ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இவங்க நிறைய எக்ஸாம் பாஸ் பண்ணிருக்காங்க. இப்ப சிபிஐக்கான ட்ரைனிங் தான் போயிட்டு இருக்காங்க. இவங்களும் அம்மா கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்ப அந்த இடத்த காமிக்கிறாங்க. அங்க பாலுங்கிற ஆபீசரும் அவரோட அசிஸ்டன்ட் வினயும் தான் இங்க இருக்கிற எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுக்க போறாங்க. எல்லாரும் நிறைய எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு தான் வந்திருப்பீங்க. ஆனா ஒரு சிபிஐ ஆபீசர் ஆகிறதுக்கு படிப்பு மட்டும் போதாது, அதை தாண்டி நிறைய திறமைகளை வளர்த்துக்கணும்னு சொல்றாரு. அப்ப அங்க இருக்கிற ஒரு பொண்ணு, நீங்க விசாரிச்சதுல வித்தியாசமான கேஸ் எதுவும் இருந்தா சொல்லுங்க சார், நாங்களும் கத்துக்கணும்னு சொல்றாங்க. அவரு ஒரு கேஸை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு மினிஸ்டர் அவரோட PA அன்வர் கூட பிளைட்ல வந்துட்டு இருக்காரு. திடீர்னு மினிஸ்டருக்கு நெஞ்சு வலி வந்துருது. அன்வருக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. அங்க இருக்கிற ஒரு டாக்டர் வேகமா வந்து செக் பண்றாரு. இந்த மாத்திரை வச்சிருக்கீங்களான்னு அங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் கேக்குறாரு. கொஞ்ச நேரத்துல மினிஸ்டரும் இறந்து போறாரு. இத பார்க்கும்போது இயற்கையான மரணம் மாதிரி தான் முதல்ல தெரிஞ்சு, அதுக்கப்புறம் தான் பிரச்சனை அதிகமாச்சுன்னு பாலு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. மினிஸ்டரோட வீட்டுல இறுதி சடங்கு நடந்துட்டு இருக்கு. அன்வரும் சோகமா உட்காந்துருக்காரு. அப்பதான் CM அங்க வந்து ஃபேமிலி கிட்ட ஆறுதலா பேசுறாரு. கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அவரும் கிளம்பி போறாரு. போகும்போது அன்வரை ஒரு மாதிரி பார்த்துட்டு போறாரு. ஏன் இப்படி பாக்குறாருன்னு தெரியல. மினிஸ்டர் இறந்து போய் கொஞ்ச நாள் கழிச்சு அவர்கிட்ட வேலை பார்த்த முத்துங்கிற ஒரு ஆள் காணாம போயிறாரு. முத்துவோட அம்மாவும் தங்கச்சியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து முத்து காணாம போனதா புகார் கொடுக்குறாங்க. சரிமா, உங்க பையன் எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு தர்றோம்னு போலீஸும் சொல்றாங்க. அடுத்த சீன்ல வேணுங்கிற ஒருத்தரை காமிக்கிறாங்க. இவர் யாருன்னா மினிஸ்டரோட ஃபேமிலி டாக்டரா தான் இருப்பாரு. இவர் மலை ஏறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு. அங்க அவர் இறந்து கிடக்குறாரு. வேணுவோட டிரைவர் அனிலும் வந்திருப்பாரு. அனில் கீழே வெயிட் பண்ணுவாரு. வேணு மட்டும் தான் மேல போவாரு. அவர் மலையிலிருந்து கீழே விழுந்து இறந்து போயிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் போலீஸ் வந்திருக்கும். இப்ப பாசுங்கிற ஒரு பத்திரிகையாளரை காமிக்கிறாங்க. இதுல CM சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. முதல்ல மினிஸ்டர் இறந்து போயிருக்காரு. அதுக்கப்புறம் மினிஸ்டருக்கு வேண்டப்பட்டவங்க எல்லாம் இறந்து போயிருக்காங்க. இதுக்கு CM பதில் சொல்லி ஆகணும்னு பேட்டி கொடுக்குறாரு. இத டிவியில பார்த்த CMமும் யாரோ இறந்து போனதுக்கு என்ன ஏன் தொடர்படுத்தி பேசுறான்னு கோவமா பேசுறாரு. அடுத்த சீன்ல பத்திரிகையாளர் பாசு வீட்டுல தூக்குல தூங்கிட்டு இருக்காரு. போலீஸ் அங்க வந்து விசாரணை பண்றாங்க. பாசுவோட லவரும் வெளியிலிருந்து இதை சோகமா பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் இங்க வந்து பாக்குறாரு. இவரோட பேர் ஜோஸ், கூடவே எஸ்ஐயும் இருக்காரு. இவரோட பேர் இக்பால். 2 பேரும் கொலையா இல்ல தற்கொலையான்னு பேசிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்களோட ஹையர் ஆபீசர் வந்து பாக்குறாரு. இவரோட பேர் பாபு. இறந்து போனவர் ஒரு மீடியாவை சேர்ந்தவர். அதனால இதை பெருசாக்குவாங்க. சீக்கிரம் இந்த கேஸை முடிக்கணும்னு ஜோஸ் கிட்ட சொல்றாரு. அடுத்த சீன்ல இன்ஸ்பெக்டர் ஜோஸ் எப்பயுமே காலையில வாக்கிங் போவாரு. அன்னைக்கும் அதே மாதிரி கிளம்புறாரு. இப்ப நியூஸ் பேப்பர் போற ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அவங்களும் பேப்பரை வாங்கிட்டு கிளம்புறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் வந்துட்டு இருக்காரு. ஒரு கார் அவரை ஃபாலோ பண்ணி வந்து அடிச்சு தூக்குது. இதை அந்த பொண்ணு பார்த்துட்டு அதிர்ச்சியில கத்துறாங்க. அப்ப பக்கத்து வீட்டுல இருந்து யாரோ ஒருத்தர் பாக்குற மாதிரி தோணுது. இவங்களும் திரும்பி பாக்குறாங்க. உடனே அந்த வீட்டுல இருந்தவர் லைட் ஆஃப் பண்றாரு. இந்த பொண்ணு அங்கிருந்து கிளம்புறாங்க. மினிஸ்டர் இறந்ததுல இருந்து தொடர்ச்சியா கொலைகள் நடந்துட்டு இருக்கு. எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு கனெக்ட் ஆன மாதிரி இருக்குன்னு மீடியாக்காரங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு இந்த விஷயத்த மட்டும் ஒரு பையன்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அவன் என்ன சொல்றானா, இந்த விஷயத்த போலீஸ் கிட்ட சொன்னா பணம் கொடுப்பாங்க, உங்களுக்கும் பணம் கஷ்டம் இருக்குல்ல, இதை சொல்லி காசு வாங்குன்னு சொல்றான். இப்ப இன்ஸ்பெக்டரோட இறுதி சடங்கு நடந்துட்டு இருக்கு. நிறைய போலீஸ் அங்க வந்திருக்காங்க. அங்க சத்யதாஸ்ங்கிற ஒரு ஆபீசர் தூங்கிட்டு இருக்காரு. அப்ப அவரோட ஃப்ரெண்டு பாபு வந்து, என்னடா இப்படி தூங்கிட்டு இருக்கேன்னு கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒய்ஃபை கூப்பிட்டு ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தேன், அதுதான் டயர்டா இருக்குன்னு சொல்றாரு. இப்ப எஸ்ஐ வந்து, சார் IG வந்துட்டாருன்னு சொல்றாரு. எல்லாரும் உள்ள வந்து ஜோஸ்க்கு மரியாதை பண்றாங்க. அடுத்த சீன்ல இந்த விஷயத்தை சொல்லி பணம் வாங்குறதுக்காக அந்த பொண்ணு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. ஒரு முக்கியமான தகவல் சொல்லணும்னு அங்க இருக்கிற போலீஸ் கிட்ட சொல்றாங்க. காசு கிடைக்குமான்னு கேட்க அவங்களும் டென்ஷன் ஆகி முதல்ல உள்ள போய் சொல்லுன்னு சொல்றாங்க. உள்ள சத்யதாஸ் தான் இருக்காரு. நடந்த விஷயத்தெல்லாம் அவர்கிட்ட போய் சொல்றாங்க. மறுநாள் சத்யதாஸ் அந்த இடத்துக்கு வந்து பாக்குறாரு. இந்த விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, மீதி சொன்னா உனக்கு தான் பிரச்சனைன்னு சொல்றாரு. அந்த பொண்ணும் பயந்து போய் அங்கிருந்து கிளம்புறா. ஜோஸ் இறந்த கேஸ சத்யதாஸ் தான் விசாரிக்கிறாரு. இதுல IGக்கு உடன்பாடு கிடையாது. ஏன் சார் இந்த கேஸ அவர்கிட்ட கொடுத்தீங்கன்னு IGயும் அவரோட ஹையர் ஆபீசர் கிட்ட கேட்கிறாரு. கொஞ்ச நாள் சத்யதாஸே விசாரிக்கட்டும்னு அவரும் சொல்றாரு. சத்யதாசும் இந்த கேஸ்ல கண்டுபிடிச்ச விஷயத்த பாபு கிட்ட சொல்லிட்டு, நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்றாரு. தொடர்ச்சியா கொலைகள் நடந்துட்டு இருக்கு, என்கிட்ட இருந்து எந்த உதவியும் எதிர்பார்க்காதன்னு அவரும் சொல்றாரு. அந்த இடத்துக்கு எஸ்ஐ வராரு. உனக்கும் பயமா இருந்தா இந்த இடத்துல இருந்து கிளம்பிருன்னு சொல்றாரு. சார், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றாரு. ஜோஸை யார் கொண்டு இருக்க வாய்ப்பு இருக்குன்னு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இந்த ஏரியாவில் மணல் கடத்தல் அதிகமா இருக்கும். ஜோஸ் 25 லாரிகளை பிடிச்சு வச்சிருப்பாரு. அதுல 17 லாரி சாம்ங்கிற ஒருத்தருக்கு சொந்தமா இருக்கும். ஒருவேளை சாம் இதை பண்ணிருப்பானான்னு சத்யதாஸ் சொல்றாரு. என்ன சார், மீதி 8 லாரியை விட்டுட்டீங்க, அது உங்களோட ஃப்ரெண்டு சுபாஷோடது தான், அதை பத்தி எனக்கு தெரியும்னு எஸ்ஐயும் சொல்றாரு. ஒன்னு பண்ணு, சாம அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வான்னு சொல்றாரு. எஸ்ஐயும் போலீஸ் டீமும் சாம அரெஸ்ட் பண்ண வீட்டுக்கு வராங்க. சாம் அப்பதான் சாப்பிட உட்காந்துருக்காரு.
அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. இந்த ஊர்ல எல்லாருக்கும் பழக்கமான ஒரு ஃபாதர் இருக்காரு. அவரை பார்க்க சாமோட ஒய்ஃப் வராங்க. நடந்த எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்றாங்க. அவரும் சத்யதாஸுக்கு ஃபோன் பண்றாரு. ஃபாதர், அவன் ஒரு கொலை பண்ணியிருக்கான், அவனுக்காக எந்த உதவியும் என்கிட்ட கேட்காதீங்கன்னு சொல்றாரு. இவர் கார்ல வந்துட்டு இருக்கும்போது ஒரு லாரி வந்து இவங்க வந்த கார் மேல இடிக்குது. சத்யதாஸுக்கு அவ்வளவா காயம் இருக்காது. அடுத்த சீன்ல கோர்ட்டை காமிக்கிறாங்க. போலீஸ் விசாரணையில எங்களுக்கு திருப்தி இல்ல, அதனால சிபிஐ விசாரணை வேணும்னு ஜோஸோட ஒய்ஃப் கோர்ட்ல தாக்கல் பண்ணிருக்காங்க. அந்த இடத்துல சத்யதாஸ் அவங்கள பார்த்து சத்தம் போடுறாரு. ஏன் நாங்கெல்லாம் குற்றவாளியை கண்டுபிடிக்க மாட்டோமான்னு கோமா பேசுறாரு. அப்ப இவங்க சார்பா ஆஜரான ஒரு லாயர் வராங்க. இவங்களோட பேர் பிரதீபா. சீக்கிரமே சிபிஐ இந்த கேஸை எடுத்துப்பாங்க, கவலைப்படாம இருங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பி போறாங்க. அடுத்து பிரதீபா வீட்டுக்கு வராங்க. இவங்களோட ஹஸ்பண்ட் வேற யாரும் இல்ல, சத்யதாஸ் தான். நான் இந்த வழக்கை விசாரிச்சுட்டு இருக்கேன், நீ ஏன் அவங்க சார்பா போய் ஆஜராயிருக்கன்னு கோமா பேசுறாரு. என்னோட சீனியர் தான் இந்த கேஸை என்கிட்ட ஒப்படைச்சாரு, எனக்கு வேற வழி தெரியல, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, சிபிஐ இந்த கேஸ்ல ஜெயிக்கவே முடியாது, அவ்வளவு குழப்பமான கேஸ் இது, சிபிஐ கண்டிப்பா இதுல தோத்துருவாங்க, அதுதானே உங்களுக்கு வேணும்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு அவரும் அமைதியாயிராரு. அடுத்த சீன்ல இவரும் எஸ்ஐயும் உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க. அங்கதான் சேம் இருக்காரு. இந்த வழக்கு சிபிஐக்கு போக போகுது, பேசாம வேற எங்கேயாவது போயிருன்னு சேம அனுப்பிச்சு விடுறாங்க. இந்த கேஸ் சம்பந்தமா ஐஜி சிபிஐல இருக்கிற பாலு கிட்ட பேசுறாரு. சரி சார், நானும் மேல இடத்துல சொல்றேன்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பி போறாரு. பாலுவும் அவரோட ஹையர் ஆபீசர் கிட்ட இத பத்தி சொல்லிட்டு இருக்காரு. இப்பதான் ஹீரோவை காமிக்கிறாங்க. இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. இடையில சிஎம்மும் இறந்து போன மினிஸ்டரும் ஹீரோவை பார்க்க வந்திருப்பாங்க. ஏன்னா மினிஸ்டர் ரொம்ப நேர்மையானவர், கட்சியில இவருக்கு நல்ல மதிப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது மினிஸ்டரோட தூரத்து சொந்தக்காரன் மன்சூர்ன்றவன் மினிஸ்டர் பேரை சொல்லி நிறைய பேர்ட்ட காசு வாங்கியிருக்கான். மினிஸ்டரும் அவனை சின்ன வயசுல பார்த்தது. இந்த விஷயம் மினிஸ்டருக்கு தெரிய வருது. ஆனா மன்சூர் இப்ப எங்க இருக்கான், அவனை பத்தின எந்த தகவலும் தெரியல, நீங்க தான் கண்டுபிடிச்சு தரணும்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. இந்த விஷயத்தெல்லாம் ஹீரோ அவங்க கிட்ட சொல்றாரு. ஒருவேளை மன்சூருக்கும் மினிஸ்டரோட கொலைக்கும் சம்பந்தம் இருக்கலாம், நாம இந்த கேஸ் எடுத்து விசாரிக்கலாம்னு பாலு கிட்ட சொல்றாரு. சிபிஐ இந்த வழக்கை எடுத்துட்டாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே சத்யதாஸ் ஐஜி கிட்ட வந்து தன்னோட ஆதங்கத்தை சொல்லிட்டு கிளம்புறாரு. ஐஜியும் பெருசா இதை கண்டுக்கல. அடுத்து சிபிஐ டீம் ஜோஸுக்கும் சாமுக்கும் முன்பகை இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சாமோட ஒய்ஃப் கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க. சாம் எங்கன்னு கேக்குறாங்க. அவங்களும் எனக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. சாம் இந்த ஏரியாவில தான் ஒளிஞ்சிருப்பாருன்னு நினைச்சுக்கிட்டு அவங்களும் அங்கிருந்து கிளம்புறாங்க. இது வரைக்கும் கலெக்ட் பண்ண தகவலை போலீஸ் சிபிஐ கிட்ட கொடுக்குறாங்க. ஆனா இதுல முக்கியமான எந்த தகவலும் இல்ல. சத்யதாஸ் பேசிக்கிட்டே இருக்கும்போது பழச நினைச்சு பாக்குறாரு. முன்னாடி ஒரு கேஸ்ல ஹீரோ இவர் அடிச்சிருப்பாரு. இதெல்லாம் அவர் கண் முன்னாடி வந்து போகுது. முதல்ல ஹீரோ இறந்து போன மினிஸ்டரோட பிஏ அன்வரை கூப்பிட்டுக்கிட்டு மினிஸ்டர் வீட்டுக்கு போறாங்க. உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கான்னு மினிஸ்டரோட ஒய்ஃப் கிட்ட கேட்கிறாரு. அவங்களும் யார் மேலேயும் சந்தேகம் இல்லைன்னு சொல்றாங்க. மினிஸ்டர் இறந்ததுக்கு அப்புறம் ஒருத்தன் போன் பண்ணி அவரை பத்தி தப்பா பேசியிருப்பான், அவர் சாக வேண்டிய ஆள் தான் சொல்லியிருப்பான். இந்த விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்றாங்க. மன்சூரை தெரியுமான்னு கேட்க அவங்களும் தெரியாதுன்னு சொல்றாங்க. ஹீரோ அன்வரை தனியா கூப்பிட்டு வந்து மன்சூரை பத்தி கேட்கிறாரு. அவன் சின்ன வயசுல இங்க இருந்தான், அதுக்கப்புறம் எங்க போனானே தெரியலன்னு சொல்றாரு. அவனை பத்தின தகவல் வேணும், கலெக்ட் பண்ணி கொடுங்கன்னு சொல்றாரு. அடுத்து சாம் ஹாஸ்பிட்டல்ல இருக்க தகவல் பாலுக்கு கிடைக்க உடனே டீம் எல்லாம் கிளம்பி அங்க வராங்க. ஆனா அங்க சாம் இல்ல, ஒய்ஃப் மட்டும்தான் இருக்காங்க. இத பத்தி அங்க இருக்கிற டாக்டர் கிட்ட விசாரிக்கிறாங்க. சாமுக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறாங்க. சார், அவர் ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கு, இவர் அடிக்கடி இறந்து போன டாக்டர் வேணுவை பார்க்க இங்க வருவாருன்னு சொல்றாரு. ஹீரோ டீம் கிட்ட மினிஸ்டரோட கால் டீடைல்ஸ் வேணும்னு சொல்றாரு. சாம் தப்பிச்சு போன தகவலை அவர்கிட்ட சொல்றாங்க. அடுத்த சீன்ல டாக்டர் வேணுவோட டிரைவர் ஹீரோவை பார்க்க வராரு. தன்னை பத்தின தகவலை சொல்லிட்டு 6 மாசமா டாக்டர் கூட மன்சூர்னு ஒருத்தர் இருந்தான், டாக்டர் இறந்ததுக்கு அப்புறம் அவனை ஆளவே காணாம், அவன் மேலதான் எனக்கு சந்தேகம் இருக்குன்னு சொல்றாரு. அடுத்து ஹீரோ டாக்டரோட ஒய்ஃப் கிட்ட வந்து விசாரிக்கிறாரு. மன்சூர்னு யாரையாவது தெரியுமான்னு கேக்குறாரு. நல்லா தெரியும் சார், 6 மாசமா என்னோட ஹஸ்பண்ட் கூட தான் இருந்தாருன்னு சொல்றாங்க. மன்சூரோட போட்டோ, போன் நம்பர் ஏதாவது இருக்கான்னு கேக்குறாரு. சார், என்னோட ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட போனை என் பொண்ணு தான் வச்சிருக்கா, அவ எல்லா நம்பரையும் டெலீட் பண்ணிட்டான்னு சொல்றாங்க. சரி, மன்சூர் கடைசியா எப்ப பேசினான்னு கேக்குறாரு. என்னோட ஹஸ்பண்ட் சாகிறதுக்கு முன்னாடி நாள் தான் பேசினாரு, அவர் இறந்தது கூட வரலன்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க. அடுத்து எஸ்ஐ ஜோஸோட வீட்டுக்கு வந்து ஒய்ஃப் கிட்ட பேப்பர்ல சைன் வாங்குறாரு. அப்படியே அவங்கள தப்பா பாக்குறாரு. அவங்களும் சைன் பண்ணிட்டு பெண்ணை கொடுக்குறாங்க. இவரும் அவங்க கையெல்லாம் பிடிச்சி இழுக்கிற மாதிரி பண்றாரு. இங்கிருந்து முதல்ல கிளம்புங்கன்னு சொல்லிட்டு கோவமா கதவை அடிக்கிறாங்க. இதனால அவர் கோவமா கார் எடுக்கிறாரு. அந்த நேரத்துல சிபிஐ ஆபீசரும் அங்க வர்றாங்க. தெரியாம அவங்க மேல மோதிட்டு போறாரு. அடுத்து ஜோஸோட போன் வேணும்னு ஒய்ஃப் கிட்ட கேக்குறாங்க. அதை செக் பண்ணி பாக்குறப்ப ஜோஸ் இறக்குறதுக்கு முத நாள் நிறைய மிஸ்டுகள் வந்திருக்கு. ஆனா எந்த ஒரு காலையும் அவர் அட்டன் பண்ணல. இத பத்தி அவரோட ஒய்ஃப் கிட்ட கேக்குறாங்க. அவங்களும் தெரியலன்னு சொல்றாங்க. எப்பயுமே லீவ் போட மாட்டாரு, அன்னைக்கு லீவ் போட்டாரு. காலையில வாக்கிங் போயிட்டு எப்பயுமே லேட்டா தான் வருவாரு, ஆனா அன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டாருன்னு சொல்றாங்க. ஏற்கனவே நடந்த சம்பவத்தை காமிக்கிறாங்க. ஜோஸ் வாக்கிங் போயிட்டு வீட்டுக்கு வராரு. ஒய்ஃபும் என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணுமில்லன்னு சொல்றாரு. இந்த விஷயத்தெல்லாம் ஹீரோ கிட்ட சொல்றாங்க. காலையில 5ல இருந்து 5:20 அவர் எதையோ பார்த்திருக்காரு, அதனாலதான் அவரோட முகம் மாறி இருக்குன்னு நினைக்கிறாரு. சத்யதாஸ் தான் இந்த கேஸை விசாரிக்கிறாரு. அப்படி இருக்கும்போது ஏன் அவரோட ஒய்ஃபை செலக்ட் பண்ணீங்கன்னு கேக்குறாரு. சிபிஐக்கு இந்த கேஸை கொண்டு போக எங்களுக்கு என்னமே கிடையாது, பிரதிபா மேடம் தான் போன் பண்ணி இந்த கேஸை நானே எடுத்துக்கிறேன்னு சொன்னதா ஹீரோ கிட்ட சொல்றாங்க.
அவங்க ஒரு பெரிய வக்கீல் தானா வந்து ஏன் இந்த கேஸை எடுக்கணும்னு கேக்குறாரு. அடுத்து பிரதீபாவுக்கு ஃபோன் பண்ணி ஆபீஸுக்கு வர சொல்றாங்க. அவங்களும் கிளம்பி வராங்க. உங்களோட வீட்டுக்காரர் தான் இந்த கேஸை விசாரிக்கிறாரு. அப்படி இருக்கும்போது ஏன் சிபிஐ விசாரிக்கணும்னு நினைச்சீங்கன்னு கேக்குறாங்க. சார், நான் இந்த கேஸை எடுக்கல, என்னோட சீனியர் தான் இந்த கேஸை என்கிட்ட கொடுத்தாரு. அதே மாதிரி என்னோட வீட்டுக்காரருக்கு இந்த கேஸ்ல கெட்ட பேர் வர ஆரம்பிச்சது. அவரோட ஃப்ரெண்டு சுபாஷை காப்பாத்த தான் சேம அரெஸ்ட் பண்ணதா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் இந்த கேஸை எடுத்தேன்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. அடுத்த சீன்ல மன்சூரோட சின்ன வயசு போட்டோவை அன்வர் கண்டுபிடிச்சு ஹீரோ கிட்ட கொடுக்குறாரு. இந்த மன்சூரோட சின்ன வயசு போட்டோவை பெரியவனா மாத்த முடியுமான்னு டீம் கிட்ட கேக்குறாரு. கொஞ்சம் கஷ்டம் தான் சார், ட்ரை பண்றேன்னு அவங்களும் சொல்றாங்க. அடுத்து அன்வர் மறுபடியும் வந்து மன்சூரோட இன்னொரு போட்டோவை கொடுக்குறாரு. டாக்டர் வேணுவோட டிரைவர் அங்க வர சொல்லி மன்சூரோட போட்டோவை காமிக்கிறாங்க. அவரும் பார்த்துட்டு சார் மன்சூர் இவர் கிடையாதுன்னு சொல்றாரு. இந்த கேஸ்ல நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க சிபிஐ டீம்ல ஏற்கனவே வேலை பார்த்த சாக்கோவை வர சொல்றாங்க. சாக்கோ குமாருங்கிற ஒரு போலீஸுக்கு கால் பண்ணி வர சொல்றாரு. அவருக்கு சரக்கெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு ஜோஸுக்கு வேற எதிரிகள் யாராவது இருக்காங்களான்னு கேக்குறாரு. அவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. எஸ்ஐயும் பொண்ணுங்க விஷயத்துல ஒரு மாதிரியான ஆளா தான் இருப்பாரு. ஜோஸுக்கு தெரியாம நிறைய கேஸ்ல தப்பான முடிவெல்லாம் எடுத்திருப்பாரு. இது ஜோஸுக்கு தெரிய வர எஸ்ஐ அடிக்கிறாரு. அதனால எஸ்ஐக்கு ஜோஸ் மேல கோவம் இருந்துச்சுன்னு சொல்றாரு. அடுத்து ஹீரோவுக்கு ஒரு கால் வருது. சிஎம் தான் போன் பண்ணி பேசுறாரு. உடனே ஹீரோ கிளம்பி அங்க போறாரு. சிஎம்க்கு ஒரு மிரட்டல் கடிதம் வந்திருக்கு. உன்னை சீக்கிரம் கொல்ல போறேன்னு அதுல இருக்கு. சார், இதெல்லாம் சாதாரண விஷயம், பிடிக்காதவங்க இப்படித்தான் எழுதுவாங்க, இதெல்லாம் கண்டுக்காதீங்கன்னு ஆறுதலா சொல்றாரு. இந்த கேஸ்ல தொடக்க புள்ளியே தெரியல, ஏன் இவ்வளவு கொலைகள் நடந்திருக்கு, மன்சூர் யாருன்னு கண்டுபிடிச்சா இந்த கேஸ் ஓரளவுக்கு முடிஞ்சிரும்னு ஹீரோ பாலு கிட்ட சொல்றாரு. அடுத்த சீன்ல பைக்ல ஒருத்தர் வந்து நியூஸ் பேப்பரை வாங்குறாரு. இவர் யாருன்னு தெரியல. சிபிஐ டீம்ல இருக்கிற ஒரு பொண்ணு ஒரு ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு ஆபீஸ்க்கு வராங்க. சார், அன்னைக்கு பிரதீபா எல்லார்கிட்டையும் போய் சொல்லிருக்காங்க. எதேச்சும் அவரோட சீனியர் கிட்ட இதை பத்தி கேட்கும்போது நான் எதுவும் சொல்லல, அவங்களா தான் இந்த கேஸை எடுத்தாங்கன்னு சொல்றாரு. நடந்த விஷயத்தெல்லாம் ஹீரோ கிட்ட சொல்றாங்க. அடுத்து ஹீரோவோட டீம் எல்லாம் அவனோட வீட்டுக்கே வந்து ஏன் பொய் சொன்னீங்கன்னு கேக்குறாங்க. சார், நான் சொன்னது மத்ததெல்லாம் பொய், என்னோட வீட்டுக்காருக்கு கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு நினைச்சுதான் இந்த கேஸை எடுத்தேன்னு சொல்றாங்க. ஹீரோவோட டீம் வெளியே வராங்க. இவங்க இன்னும் ஏதோ மறைக்கிற மாதிரி இருக்குன்னு ஹீரோ டீம் கிட்ட சொல்றாரு. அடுத்த சீன்ல குமார் சாக்கோ கிட்ட தனக்கு கிடைச்ச தகவலை சொல்றாரு. இவருக்கு ஒரு லேடி கான்ஸ்டபிள் ஃப்ரெண்டா இருப்பாங்க. அந்த நியூஸ் பேப்பர் போடுற பொண்ணை பத்தி இவர்கிட்ட சொல்றாங்க. அடுத்து சிபிஐ டீம் அந்த பொண்ணு கிட்ட விசாரிக்கிறாங்க. அந்த பொண்ணு ஆக்சிடென்ட் நடந்த இடத்தையும் அந்த நேரத்துல அந்த வீட்டுல ஒரு ஆள் இருந்த விஷயத்தையும் சொல்றாங்க. அந்த வீடு யாருதுன்னா சேமோட கெஸ்ட் ஹவுஸா தான் இருக்கும். அடுத்து ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆன மாதிரி காட்டுறாங்க. பார்த்தா சேம் தான் அங்க இறந்து கிடக்குறாரு. பாலு அங்க வந்து பாக்குறப்ப யாரோ கொலை பண்ண மாதிரி தான் தெரியுது. உடனே இந்த விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்றாரு. இது கொலையான்னு கன்ஃபார்ம் பண்ண டாக்டர் கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க. இது இயற்கையான மரணம் தான், அவருக்கு திடீர்னு நெஞ்சுவலி வந்து இறந்து போனதா சொல்றாரு. அடுத்த சீன்ல சேமோட வீட்டுக்கு வந்து செக் பண்றாங்க. வாசல்ல ஒரு கேமரா இருந்ததுக்கான அடையாளம் இருக்கு. ஆனா அதை யாரோ கலட்டிருக்காங்க. அந்த கேமரா எங்கேன்னு சாக்கோ கேட்கிறாரு. சார், 1 மாசத்துக்கு முன்னாடி தான் சேம் கலெக்ட சொன்னாருன்னு அங்க வேலை பார்க்கறவரும் சொல்றாரு. அடுத்து அந்த கேமராவை வாங்கி ஏற்கனவே இருந்த ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. சேம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொண்ணை கூப்பிட்டு வராரு. அப்பதான் ஒரு நாள் பிரதிபாவை கூப்பிட்டு வராரு. இதை பார்த்த சிபிஐ டீம் எல்லாம் அதிர்ச்சி ஆகிறாங்க. ஒருவேளை அன்னைக்கு இப்படி நடந்திருக்கலாம்னு பாலு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு காலையில இந்த வீட்டுல வச்சு ஜோஸ் அந்த 2 பேர்த்தையும் பார்த்திருக்கலாம். தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிடுவாருன்னு நினைச்சு பிரதிபாவும் சேமும் அவர் மேல காரை ஏற்றி கொண்டிருக்கலாம்னு சொல்றாரு. மறுபடியும் பிரதிபா வர வச்சு நீங்க தான் ஜோஸை கொண்டிருக்கணும் உண்மையை சொல்றாங்க. எனக்கும் சேமுக்கும் தொடர்பு இருக்கிறது உண்மைதான், ஆனா நீங்க சொன்ன மாதிரி அன்னைக்கு எதுவும் நடக்கல. நான் என்னோட ஹஸ்பண்ட் கூட கல்யாணத்துக்கு வெளியூர் போயிட்டேன்னு சொல்லிட்டு அங்க எடுத்த போட்டோவை காமிக்கிறாங்க. இந்த கேஸை எடுத்ததுக்கு ஒரே காரணம் தான், என்னோட வீட்டுக்காரர் சேம அரெஸ்ட் பண்ணிட்டாரு. எங்க 2 பேருக்கு இருக்கிற தொடர்பை சாம் என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டா என்ன பண்றதுன்னு யோசிச்சுதான் இந்த கேஸையே நான் போட்டேன்னு சொல்றாங்க. சிபிஐ பொறுத்த வரைக்கும் குற்றவாளி தான் கண்டுபிடிப்பாங்க, சொந்த விஷயத்த வெளியே சொல்ல மாட்டாங்க. அதனாலதான் இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. அடுத்து இறந்து போன பத்திரிகையாளர் பாசுவோட லவர் கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க. வீட்டுக்குள்ள போய் செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு பெயிண்டிங்க பாக்குறாங்க. பாசு தான் இதை வரைஞ்சிருப்பாரு. இவர் யாருன்னு கேட்க இவரோட பேர் சந்தீப், எங்களுக்கு ஃப்ரெண்டு மாதிரி இருந்தாருன்னு சொல்றாங்க. இவரை ஏற்கனவே ஒரு சீன்ல பைக்ல வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. இறந்து போன மினிஸ்டரும் பிஏ அன்வரும் ஒரு ஃபிளைட்ல போயிருப்பாங்க. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ ஹீரோ செக் பண்ண சொல்லிருப்பாரு. அப்ப டீம்ல இருக்கிற ஒருத்தர் இந்த பெயிண்டிங்ல இருக்கிற ஆளை அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பார்த்தேன்னு சொல்றாரு. எல்லாரும் அந்த ஃபுட்டேஜ பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப மினிஸ்டர் போன அன்னைக்கு இந்த நபரும் ஃபிளைட்ல போயிருக்காருன்னு தெரிய வருது. உடனே அன்வரை கூப்பிட்டு இந்த ஆளை பாத்திருக்கீங்களான்னு கேக்குறாரு. ஆமா சார், மினிஸ்டருக்கு நெஞ்சு வலி வரும்போது இவர் தான் அந்த மாத்திரையை எடுத்து கொடுத்தாருன்னு சொல்றாரு. ஆனா மினிஸ்டர் அதுங்களும் இறந்து போயிருப்பாரு. பிளைட்ல அன்னைக்கு யார் யார் இருந்தாங்கன்னு செக் பண்ணப்ப சந்தீப்ன்ற பேர்ல யாருமே இல்ல. ஒருவேளை இவன் பழைய குற்றவாளியா கூட இருக்கலாம்னு நினைக்கிறாரு. உடனே ஐஜி கிட்ட வந்து இவனோட போட்டோ காமிச்சு விசாரிக்கிறாங்க. அவரும் பார்த்துட்டு நான் விசாரிக்கிறேன்னு சொல்றாரு. மினிஸ்டர் வீட்டுல வேலை பார்த்த முத்துங்கிற ஒரு ஆள் காணாம போயிருப்பான். அவனை கண்டுபிடிச்சு தர சொல்லி அவனோட அம்மா ஏற்கனவே புகார் கொடுத்திருப்பாங்க. அவங்க வீட்டுல போய் விசாரிக்கணும்னு ஹீரோ சொல்றாரு. ஐஜியும் முத்து எங்க இருக்கான்ற தகவல் எனக்கு கிடைச்சிருக்கு, இப்ப கன்ஃபார்ம் பண்றேன்னு சொல்லிட்டு கால் பண்ண போறாரு. இங்க செல்லுல டவர் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு உள்ள போய் லேண்ட்லைன் போன் எடுத்து பேசுறாரு. இப்ப முத்து இருக்கிற இடத்த ஒரு போலீஸ் ஆபீசர் ஐஜி கிட்ட சொல்றாரு. அவன் வேலைக்காக கோவாவுக்கு போயிருக்கானா,
இத பெருசா எடுத்துக்க வேணாம்னு சொல்றாரு. ஹீரோ எதையோ யோசிச்சுட்டு நடந்து வராரு. என்ன சார் ஆச்சுன்னு பாலு கேக்குறாரு. இதுக்கு முன்னாடி மன்சூருங்கிற பேரை யாரோ சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா ஞாபகத்துக்கு வரமாட்டேங்குதுன்னு சொல்றாரு. உடனே சாக்கோவுக்கு போன் பண்ணி மன்சூருங்கிற பேரை யாரோ சொல்லிருக்காங்க, உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேக்குறாரு. சார் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, விக்ரம் சார் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்றாரு. உடனே விக்ரமோட வீட்டுக்கு கிளம்பி வராங்க. இப்ப அவருக்கு உடம்பு முடியாம பேச முடியாத சூழ்நிலையில இருக்காரு. இவரும் சிபிஐல ஒர்க் பண்ணவர் தான். இப்ப ஒருத்தரோட போட்டோவை அவர்கிட்ட காமிக்கிறாங்க. இவனோட பேர் என்னன்னு கேக்குறாங்க. அவரும் அமைதியா இருக்காரு. சாக்காவோட டாலரை பாக்குறாரு. அதுல சில்வர் சிம்பிள் தான் இருக்கும். அதை தொட்டு காட்டுறாரு. ஒருவேளை அவனோட பேர் கிறிஸ்டின் பேரா இருக்கலாம்னு ஹீரோ நினைக்கிறாரு. உடனே டீம்ல இருக்கிற ஒரு பொண்ணுக்கு போன் பண்ணி மினிஸ்டர் போன பிளைட்ல கிறிஸ்டின் பேர் ஏதாவது இருந்தா பார்த்து சொல்றாரு. அவங்களும் சொல்ல விக்ரம் கிட்ட அந்த பேரை சொல்லி காட்டுறாரு. பாலுங்கிற பேரை சொல்லும் போது மட்டும் அவர் தலையாட்டுறாரு. ஹீரோவோட டீம் இதை புரிஞ்சுக்கிறாங்க. அடுத்து அனில் கிட்ட வந்து பால் இருக்கிற போட்டோவை காமிச்சு இவனா மன்சூர்னு கேக்குறாங்க. அந்த நேரத்துல சிபிஐ தேடிக்கிட்டு இருக்க பால் சர்ச்சுக்கு வர்றான். அனிலும் அந்த போட்டோவை பார்த்துட்டு இவன் தான் சார் மன்சூர்னு சொல்றாரு. அவங்களும் கிளம்பி போறாங்க. அனில் சர்ச்சில் இருக்கும்போது எதேச்சியா மன்சூரை பார்த்துட்டு சிபிஐக்கு தகவல் கொடுக்குறாரு. அவங்களும் வந்து ஃபாதர் கிட்ட விசாரிச்சுட்டு பாலோட அட்ரஸ வாங்குறாங்க. அடுத்து சிபிஐ டீம் அவனை கண்டுபிடிச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்ததாகவும் அதுக்கப்புறம் 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆனதாகவும் சொல்றான். மன்சூருங்கிற பேர் எனக்கு பிடிக்கும், அதனாலதான் டாக்டர் கிட்ட இந்த பேரை சொல்லி அறிமுகமானேன்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம சந்தீப்ங்கிற பேர்ல நிறைய கட்டுரைகள் எழுதிருக்கேன்னு சொல்லிட்டு தான் எழுதின கட்டுரையை காமிக்கிறான். இது மூலமா தான் மீடியாக்காரங்க நிறைய பேர் சந்தீப் கூட பழக ஆரம்பிச்சிருப்பாங்க. அன்னைக்கு மினிஸ்டரோட பிளைட்ல போனதும் எதேச்சியா நடந்துச்சுன்னு சொல்றான். ஆனா அவன் சொல்றத ஹீரோ நம்பல. பாலோட கழுத்துல ஒரு செயின் இருக்கிறத பாக்குறாரு. அது பென்டிரைவ் மாதிரி தான் இருக்கு. உடனே அதை பிடுங்கி செக் பண்ணி பாக்குறாரு. அதுல பேஸ் மேக்கரை எப்படி ஹேக் பண்றதுன்ற டெக்னிக் இருக்கு. உடனே ஹீரோ மினிஸ்டரோட ஒய்ஃபுக்கு போன் பண்ணி மினிஸ்டர் பேஸ் மேக்கர் வச்சிருந்தாரான்னு கேக்குறாரு. அவங்களும் ஆமான்னு சொல்றாங்க. இது எதுக்குன்னா இதய துடிப்பை சீரா வச்சுக்கிறதுக்காக பயன்படுத்துறாங்க. அதை ஹேக் பண்ணி அதோட அளவை கூட்டி ஒருத்தரை கொலை பண்ணலாம். பாலும் இந்த டெக்னிக்கை பயன்படுத்தி தான் கொலை பண்ணிருக்கான். அதுக்காக டாக்டர் கிட்ட பழகி மினிஸ்டர் வச்சிருந்த பேஸ் மேக்கரை பத்தி தெரிஞ்சுக்கிறான். ஆனா டாக்டருக்கு இவன் மேல சந்தேகம் வருது. அதனால பால் அவரையும் கொலை பண்றான். பத்திரிகையாளர் பாசுவுக்கும் இவன் மேல சந்தேகம் வந்ததுனால அவரையும் கொலை பண்ணிருக்கான்னு சொல்றாரு. சாம் தான் பாலை அறிமுகப்படுத்தினதா ஃபாதர் சொல்றாரு. இந்த விஷயத்தை பத்தி பால் கிட்ட ஹீரோ கேக்குறாரு. அவர் கோபமா பேச ஹீரோ அவரை அடிக்கிறாரு. அப்ப ஹீரோட டீம் ஒரு விஷயத்த சொல்றாங்க. மினிஸ்டரோட கொலையில பாலுக்கு தொடர்பு இல்லைன்னு சொல்றாங்க. ஏன்னா மினிஸ்டர் டெல்லியில இருந்து கிளம்புறதுக்கு 1 நாளைக்கு முன்னாடி தான் டிக்கெட் புக் பண்ணிருப்பாரு. ஆனா பால் 10 நாளைக்கு முன்னாடி டிக்கெட் புக் பண்ணிருப்பாரு. இதனால இவருக்கு இதுல தொடர்பு கிடையாதுன்னு நினைச்சு பாலை ரிலீஸ் பண்றாங்க. அடுத்த சீன்ல சத்யதாஸ் ஹீரோவை பார்க்க வராரு. சேமோட கெஸ்ட் ஹவுஸ்ல நைட் நேரத்துல யாரோ இருந்துதான் சொல்றாரு. இவர் அந்த வழியா போகும்போது இதை பார்த்திருப்பாரு. இத பத்தி சேமோட ஒய்ஃப்கிட்ட கேட்கும்போது அந்த வீடு காலியா தான் இருந்துச்சுன்னு சொல்லிருக்காங்க. அந்த வீட்டோட இன்னொரு சாவிய சாம் யாருக்கிட்டயோ கொடுத்து வச்சிருக்கதாவும் சொல்றாங்க. அடுத்து ஹீரோ சேமோட வீட்டுக்கு வந்து செக் பண்ணி பாக்குறாரு. அங்க 2 பேர் தங்கிட்டு போனதுக்கான அடையாளம் இருக்கு. அந்த இடத்துல கிடைச்ச ரீசார்ஜ் கார்டை வச்சு அந்த போன் நம்பர் யாருன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அது சாமோட நம்பர் தான் தெரிய வருது. சாம் இறந்ததுக்கு அப்புறமா அந்த நம்பரை யூஸ் பண்றாங்கன்னா சாம் தான் யாருக்கோ வாங்கி கொடுத்துக்கணும். அது கண்டிப்பா பாலா இருக்கத்தான் வாய்ப்பு இருக்கு. அப்படி இருந்தா கூட இருந்த ஆள் யாருன்னு யோசிக்கிறாரு. எதுவுமே பிடிபட மாட்டேங்குது. அப்பதான் ஹீரோவுக்கு ஒரு விஷயம் தோணுது. ஏன் பாலோட டார்கெட் மினிஸ்டர் இல்லாம வேற ஆளா இருக்க கூடாதுன்னு யோசிக்கிறாரு. அன்னைக்கு அந்த டார்கெட் பிளைட்ல வராம இருந்திருந்தா இந்த மாதிரி கோணத்திலும் யோசிச்சு பாக்குறாரு. பால் டிக்கெட் வாங்கினார்ல, அந்த டேட்டுக்கு முன்னாடி யார் யார் டிக்கெட் வாங்கிருக்காங்கன்ற லிஸ்ட் எடுக்க சொல்றாரு. அன்னைக்கு அந்த வீட்டுல 2 பேரும் மீட் பண்ணதே மிஸ் ஆன டார்கெட்டை கொலை பண்ணத்தான் பிளான் போட்டுருக்காங்கன்னு சொல்றாரு. ஹீரோட டீம் லிஸ்ட் எடுத்துட்டு வராங்க. அந்த லிஸ்ட்ல யார் யார் பேஸ் மேக்கர் வச்சிருக்காங்கன்னு கேக்குறாரு. ஒரு லேடியோட பேரை சொல்றாங்க. அவங்களோட பேர் சூசன். அடுத்த சீன்ல ஒருத்தரை காமிக்கிறாங்க. இவரோட பேர் ஜார்ஜ். இவருக்கு முன்னாடி ஃபாதர் வேஷத்துல பால் தான் உட்கார்ந்துருக்காரு. அப்போ ஒரு பொண்ணு அங்க வராங்க. இவங்களோட பேர் தான் சூசன். ஹீரோ சொன்ன பாலோட உண்மையான டார்கெட் இவங்க தான். பால் பேஸ் மேக்கரை ஹேக் பண்ண ரெடியா இருக்காரு. அப்ப கரெக்டா ஹீரோட டீம் அங்க வராங்க. ஹீரோ வந்தது சூசனை மீட் பண்ண. ஆனா பால் மாட்டிக்கிட்டாரு. அங்கிருந்து தப்பிச்சு போக பாக்குறாரு. ஆனா ஹீரோ அவனை பிடிச்சிடாரு. ஹீரோ சூசன் கிட்ட பிளைட்ல அன்னைக்கு ஏன் வரலன்னு கேக்குறாரு. மீட்டிங் முடிய லேட் ஆயிடுச்சு, அதனால வர முடியலன்னு சொல்றாங்க. பால் கிறிஸ்துவ சபையிலிருந்து வந்ததா சொல்லி உள்ள வந்திருப்பாரு. சூசனுக்கு பேஸ் மேக்கர் வச்சதே டாக்டர் வேணுதான். அடுத்த சீன்ல வேற வழி இல்லாம பாலும் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சாம் சொல்லிதான் சூசனை கொல்ல முடிவு பண்றாரு. ஆனா டார்கெட் யாருன்னு பாலுக்கே தெரியாது. அவரோட வேலை பேஸ் மேக்கரை ஹேக் பண்றது மட்டும்தான். அதனாலதான் தேவையில்லாம மினிஸ்டர் இறந்து போயிருப்பாரு. டாக்டர் வேணுவுக்கு பால் மேல சந்தேகம் வருது. அதனால அவங்க 2 பேரும் சேர்ந்து டாக்டரை கொலை பண்றாங்க. ஆனா பத்திரிகையாளர் பாஸ் இந்த 2 பேரையும் கொலை பண்ணிருக்காங்கன்னு சொன்ன உடனே இவரோட கதையும் முடிக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் ஜோஸ் இந்த கேஸ ரொம்ப விசாரணை பண்ணதுனால இவரையும் கொன்னதா பால் சொல்றாரு. ஹீரோவுக்கு என்ன டவுட்னா, ஜோஸ் எதை பார்த்து அப்செட் ஆனாரு. டார்கெட்டே தெரியாத நீ எப்படி கரெக்டா இந்த வீட்டுக்கு வந்தேன்னு கேக்குறாரு. இதை கேட்ட உடனே பால் தடுமாற ஆரம்பிக்கிறாரு. சாம் சாவுக்கு முன்னாடி இதை சொல்லிட்டு போனதா சொல்றாரு. ஆனா ஹீரோ இதை நம்பல. புக்ல இருந்து ஒரு பேப்பரை கட்டிங் எடுத்து காட்டுறாரு. அதுல சூசனோட போட்டோ இருக்கு. சாம் தான் இதை கொடுத்தாருன்னு சொல்றான். ஆனா ஹீரோ இதையும் நம்பல.
ஏன்னா இந்த பேப்பர் வந்தது சேம் இறந்ததுக்கு அப்புறம் தான். அப்படின்னா இதுக்கெல்லாம் பிளான் போட்ட ஒரு ஆள் இருக்கான், அவனை கண்டுபிடிக்கணும்னு சொல்றாரு. அப்ப ஆபீஸ்ல வேலை பார்க்குற ஒருத்தர் இங்க நெட்வொர்க் கிடைக்க மாட்டேங்குன்னு சொல்லிட்டு போன்ல பேசிட்டு போறாரு. இத பார்த்த ஹீரோ கனெக்ஷன் கிடைச்சிருச்சுன்னு சொல்றாரு. அடுத்த சீன்ல ஹீரோ ஐஜி கிட்ட இந்த கேஸ பத்தி பேசணும்னு சொல்றாரு. அவரும் இங்க வேணாம் வீட்டுல போய் பேசலாம்னு சொல்றாரு. போலீஸ்ல இருக்கிற ஒரு உயர் அதிகாரிக்கும் கிரிமினலுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்றாரு. இத கேட்ட உடனே ஐஜியோட முகம் மாறுது. இதுக்கெல்லாம் பிளான் போட்ட மாஸ்டர் மைண்டோட ஆள் வேற யாரும் இல்ல, நீங்க தான் சொல்றாரு. இதுக்கு முன்னாடி ஹீரோ இங்க வந்தப்ப டவர் இல்லைன்னு சொல்லிட்டு லேண்ட்லைன் போனை யூஸ் பண்ணி பேசியிருப்பாரு. அவர் பேசின லிஸ்ட் எடுத்து காமிக்கிறாரு. இவர் பாலுக்கு தான் போன் பண்ணி பேசியிருக்காரு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, சூசன் முதல்ல ஐஜியை தான் கல்யாணம் பண்ணிருப்பாங்க. ஆனா ஐஜி இவங்களை சந்தேகப்பட்டு பயங்கரமா அடிச்சு டார்ச்சர் பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் இவரை டைவர்ஸ் பண்ணிட்டு ஜார்ஜியா 2வது கல்யாணம் பண்ணிருப்பாங்க. இதை ஐஜினால ஜீர்ணிக்க முடியல, எப்படியாவது சூசனை கொல்லணும்னு நினைக்கிறாரு. அதுக்காக சேம ஏற்பாடு பண்றாரு. சேம் பாலை வச்சு சூசனை கொல்ல ரெடி பண்றாரு. ஆனா பாலுக்கு டார்கெட் யாருன்னே தெரியாது. சேமும் ஐஜியும் கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கிறத ஜோஸ் பார்த்திருப்பாரு. அதனாலதான் அவர் அப்செட் ஆயிருப்பாரு. இதெல்லாம் கேட்ட ஐஜி நீங்க சொன்னதெல்லாம் பொய்ன்னு சொல்றாரு. நான் வீடு கட்ட மணல் வாங்குறப்ப தான் சேம் எனக்கு பழக்கமானாரு, மற்றபடி அவர் எனக்கு தெரியாது. நான் சூசனை அடிக்கவே கிடையாது, எந்த டார்ச்சரும் பண்ண கிடையாது, அவங்க சொன்னதெல்லாம் பொய். அதே மாதிரி பாலுக்கு டயல் பண்ணதும் தெரியாத ஒரு நம்பருக்கு பண்ணிட்டேன்னு சொல்றாரு. நான் தான் குற்றவாளின்னு சொல்ல ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் எதுவுமே உங்ககிட்ட கிடையாதுன்னு சொல்றாரு. எதுவுமே பண்ண முடியாம ஹீரோட டீமும் அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்ப ஐஜி ஹீரோ கிட்ட பேப்பர்ல போட்டோ வர்றதுக்காக யாரையும் அரெஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. இப்பதான் ஹீரோவுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. உடனே பேப்பர் இருக்க இடத்துக்கு வந்து அதுல இருந்து ஒரு பேப்பரை எடுத்து ஐஜி கிட்ட காமிக்கிறாரு. இவ்வளவு விஷயத்த கரெக்டா பண்ணீங்க, ஆனா ஒரு விஷயத்துல தப்பு பண்ணிட்டீங்கன்னு ஹீரோ சொல்றாரு. ஒரு கிழிஞ்ச பேப்பர்ல சூசன் இருக்கிற போட்டோவை காமிக்கிறாரு. சேம் கொடுத்ததா பாலும் சொல்லிருப்பாரு. ஐஜி இந்த பேப்பர்ல இருந்து கிழிச்சு தான் கொடுத்திருப்பாரு. அதோட அட்ரஸையும் எழுதி கொடுத்திருப்பாரு. அதுல இருக்கிற கடைசி எழுத்து ஐஜி வீட்டுல இருக்கிற பேப்பர்ல இருக்கு. அன்னைக்கு சேமோட வீட்டுல இருந்தது ஐஜியும் பாலும் தான். இப்ப ஹீரோவுக்கு கடைசியா ஸ்ட்ராங்கான ஒரு எவிடன்ஸ் கிடைக்குது. ஐஜியை அரெஸ்ட் பண்றாங்க. ஹீரோ சிக்கலான இந்த கேஸை முடிக்கிறாரு. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க.